ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வீக்லி வந்து ஒரு வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல வந்து நான் இப்போ திருப்பி நம்ம வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் போன வீக் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ரீசெட் மை அக்வேரியம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அதுக்கு ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் விட்டுட்டேன் அப்படின்றதுனால ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து திருப்பி பார்க்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் ட்ரை பண்ணி இனிமேல் வந்து வீக்லி அட்லீஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து நான் நம்ம சேனலை வந்து கண்டுக்காமலே விட்டுட்டேன். ஸோ திருப்பி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ போன வீக் சொல்லியிருந்தேன் ரீசெட் மை அக்வேரியம் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பிளான் பண்ண மாதிரி ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்காம இருக்கு. ஸோ அதனால வந்து நான் பெருசாக செட் பண்ணல. ஸோ அந்த டேங்க் வந்து அப்படியே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 2-3 வெரைட்டி ஃபிஷ் மட்டும் நான் வந்து அதில் விட்டுருக்கேன். ஸோ ஒரு 3-4 டேங்க் வந்து சும்மா தான் இருக்கும். ஸோ பெரிய டேங்க் செட்டப்லாம் ஒன்றும் நம்ம பண்ணல, அப்படியே தான் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக, அந்த கண்டினியூட்டி காட்டுறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஓகே, இதுதான் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிறது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 ஃப்ளவரான்ஸ் அண்ட் வந்து ஒரு ஒரு ட்ரையோ பேர் வந்து கப்பி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேற எதுவும் பெருசாக வந்து நான் இப்போ செட் பண்ணல. ஸோ நான் ஒரு பிளான்ல இருக்கேன். வீட்லேயே வந்து ஒரு சின்ன செல்லிங் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு சின்ன முன்னோட்டமாக தான் அந்த வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வர வீக்ஸில் நிறைய வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் மாலிஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த 3 வெரைட்டிஸ் ஆஃப் மாலிஸ் வந்து நமக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ அதை வந்து நம்ம அன்பேக் பண்ணி நம்ம வந்து அதை விட போகிறோம். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. ஜஸ்ட் அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 3 வெரைட்டிஸ் ஆஃப் மாலிஸு. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து பார்க்குற மாலிஸ் மாதிரி இது கிடையாது. ஸோ இது வந்து ஆஃப் மூன் வந்து மாலிஸ். இது ஆஃப் மூனு. நெக்ஸ்ட் வந்து ஸ்வாட் டைலே கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி ஒரு வெரைட்டி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்சு மாலி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ்டாக வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அது தனித்தனியாக வந்து நம்ம பிரித்து விட போகிறோம். ஸோ வாங்க பிரித்து விட்டுலாம். ஓகே, நான் அது ஏற்கனவே வந்து வாட்டரோட டெம்பரேச்சருக்கு செட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து வச்சுட்டேன். ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. ஒரு 25 பேர் வந்து ஆஃப் மூன் மாலி வந்து எடுத்திருக்கேன். ஸோ பிளாக்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்க டைல் வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ எனக்கு இந்த யூஸ்வலாக பார்க்குற நம்ம மாலிஸோட இது ரொம்ப நாளாக வளர்த்து போகணும்னு ஆசை. ஸோ அதனால தான் இதை வந்து இது எடுத்திருந்தேன். ஓ, உங்களுக்கு டைல் வந்து நல்லா அழகாக இருக்கும். ஸோ கையில் எடுத்து கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ விட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறேன். வலையில் பிடிச்சி கூட நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், செப்பரேட்டாக பிடிச்சிடலாம். ஒரு 3 வெரைட்டி இருக்குது. ஸோ ஆஃப் மூன் பிளாக்கு. ஸோ பாருங்கள், இதுதான் ஆஃப் மூன் பிளாக்கு. ஸோ இது ஒரு மேல் ஃபிஷ்ஷு. ஸோ என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ஃபிஷ். ஸோ எனக்கு கையில் ஃபிஷ்ஷை பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து கையில் எடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுடலாம். ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம மொத்தமாக தான் வந்து எடுத்திருக்கோம். ஒரு 25 பேர்ஸ். இது ஒரு ஃபீமேலு.
நெக்ஸ்ட் நம்ம தான் எடுத்துக்கிறது வந்து இந்த பீஸ் தான். இது ஸ்வாட் டைலு. இது ஸ்வாட் டைல்லே வந்து நமக்கு எப்படின்னா நல்ல ஒரு ஃபின்ஸ் வந்து சைல் ஃபின்ஸ் மாதிரி நல்லா அழகா இருக்கும் பார்க்க. ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு டேங்க்ல விட போகிறோம். இந்த டேங்க்ல விட போகிறத ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக காட்டியிருந்தேன். ஸோ நான் இதை மொத்தமாக விட்டுட்டு நான் உங்களுக்கு வலையில பிடிச்சி காட்டுறேன். ஓகே, நம்ம ஃபிஷ் எல்லாத்தையும் டேங்க்ல விட்டாச்சு. இப்போ எடுத்து காட்டுறோம் பாருங்க. நல்லா ஆக்டிவாக இருக்குது எல்லா ஃபிஷ்ஷுமே. ஒரு 25 ஃபிஷ் வந்து எடுத்திருக்கோம் ஆஃப்டர்நூனில். ஸோ சேம் இதுலேயே ஒயிட் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதையும் வந்து கூடிய சீக்கிரம் எடுத்துருவோம். அதில் பிளாக் கிடச்சிருச்சு, ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். பாருங்கள், ஸோ இதுதான் அந்த ஆஃப் மூன் அப்படின்ட்டு. இது நல்லா இருக்கும் பார்க்க. வந்து ஸ்டைல்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அந்த யூஷுவல் மாலி மாதிரி இல்லாமல் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இதை எடுத்துருந்தேன். ஸோ முடிஞ்சால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளாஸில் வந்து வச்சு காட்டுறேன். இப்போதைக்கு என்னால் காமிக்க முடிஞ்சது இவ்வளோ தான். ஏன்னா இப்போ என்கிட்ட கிளாஸஸ் வந்து எதுவும் இல்லை. அதனால் ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம சேர்த்து தான் அதை எடுத்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து மேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து நம்ம மாலிஸ் வந்து ப்ரீட் பண்ணுறது 1:3 அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஒரு மேலுக்கு வந்து 3 ஃபீமேல் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ கிடைச்சதே நமக்கு இதுதான் அப்படின்றதுனால இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு டேங்க்கில் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய டேங்க் இது. ஒரு 35 குடம் வந்து பிடிக்கும். ஸோ ஒரு 20 லிட்டர் குடம் அப்படின்னாலும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 35னா நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு 120 லிட்டர் 150 லிட்டர் பக்கமாக அது பிடிக்கிற ஒரு டேங்க் இது, பேரல் இது. ஸோ அதனால தான் அதை விட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் டைல் வந்து காட்டுறேன் பாருங்க, அது எப்படி இருக்குன்னு. நம்ம ஷார்ட் டைல் ஆல்சோ வந்து விட்டாச்சு. ஸோ ஷார்ட் டைலில் இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். ஸோ நமக்கு யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இல்லாமல் ஸ்கின்ஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ வெரைட்டி வந்து கொஞ்சம் வந்து சைட்லலாம் வந்து வந்திருக்க மாதிரி இருக்கும். காட்டுறோம் பாருங்க. இப்போ டேங்க்கில் நம்ம விட்டுட்டோம்னாலே ஒன்று பிடிக்கிறதுக்குள்ளே போகும்போது ஆகிடும். இது ஒரு ஃபீமேலு. மேல் காட்டுறோம் பாருங்க. மேல் நல்ல ஃபின்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து மேலு. இது கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு ஃபேண்டா கலரில் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு லாங்கில் வந்து காட்டுறேன். ஸோ ஏன்னா எனக்கு ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ கையில் பிடிக்கிறது எனக்கு பிடிக்கும் தான். பட் வந்து டேங்கோட லெவல் வந்து நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து வெளியே குதிச்சிடும் அப்படின்றதுக்காக. ஸோ உங்களுக்கு ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஃபின்ஸ் வந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இந்த ஃபீட் பண்ணுறது, இது எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், இன்னும் வந்து இதில் வந்து பிளான்டேஷன் செட்டப்லாம் பண்ண போகிறேன். ஸோ பிளான்டேஷன் செட்டப் வந்து பண்ணும்போதும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் இது எல்லாமே அதை போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறேன். ஸோ ரொம்ப நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் தான் ஆனால் ஃபிஷ்ஷை. ஸோ உங்களுக்கு ஃபின்ஸ் வந்து பார்க்கும்போதே நல்லா தெரியும். ஸோ ஒரே ஒரு டைம் வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தண்ணி வச்சு வீடியோ இவ்வளோ கிளியராக இல்லைன்றதுனால தான் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபிஷ் வந்து எடுத்துருந்தேன். ஸோ இது வந்து டூ காஸ்ட்லின்னு வந்து சொல்ல முடியாது. ரொம்ப காஸ்ட்லி கிடையாது இது. ஸோ பட் இது வந்து காஸ்ட்லி தான். ஒரு யூஸ்வலாக வந்து நீங்கள் மாலி வந்து ஒரு பேர் வந்து 30 ருபீஸ் 15 ருபீஸ் 20 ருபீஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா யூஸ்வலாக பார்க்குறத விட இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஃபிஷ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா டைல் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இதை வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக அந்த ஃபிஷ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்ச் மாலி வந்து ஒரு 30 பீஸ் வந்து நம்ம எடுத்தோம். ஸோ அதுக்கான டேங்க் செட்டப் நான் பண்ணல. முதல்ல வந்து இதை முடிச்சுட்டு அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அது பண்ணியிருந்தேன். இது வந்து நல்ல ஒரு ஆரஞ்ச் மாலி, நல்ல வந்து ஃபின்ஸ் வந்து நல்லா இருக்கும். இது எல்லாமே செமி அடல்ட் சைஸ் தான். ஸோ இந்த 3 வெரைட்டிங்க
இந்த ஸ்டேஜே தான் இருக்கும். ஸோ இது ஒரு ப்ரீடிங் பர்பஸ்க்காக தான் எடுத்துருக்கேன். ஸோ வாட்டர் கண்டிஷனுக்கு வந்து செட் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம அடல்ட் எடுத்தோம் அப்படின்னா ப்ரீடிங் பண்ணுறதுக்கு நம்ம வாட்டர் கண்டிஷனுக்கு செட் ஆகி அது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதுவும் இல்லாமல் டக்குனு ஃபிஷ் வந்து சில சமயம் டெத் ஆனாலும் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வரும். ஸோ செமி அடல்ட்டாக வாங்கி நீங்கள் மாலிஸ் வந்து ப்ரீட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா செமி அடல்ட்டாக வாங்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ செமி அடல்ட் வந்து மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ணுங்கள், அது பெஸ்ட்டு. ஸோ ஒரு மீடியம் சைஸு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு சின்னதாக இருக்கும், பட் எனக்கு இவ்வளோ பெருசு இருக்குது. ஒரு ஃபிஷ்ஷும் வந்து இந்த சைஸ் இருக்குது. ஸோ ஒரு 3 இன்ச் மேக்ஸிமம் அந்த டைலோட சேர்த்திங்க அப்படின்னா. ஸோ டைலோட சேர்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் வந்து வரும். ஸோ அந்த சைஸ்க்கு வந்து இருக்குது ஒவ்வொரு ஃபிஷ்ஷும். ஸோ ஏரேஷனும் மற்ற எந்த ஒரு செட்டப்பும் நான் இப்போ பண்ணல. ஸோ தண்ணி வந்து நான் அதனால தான் வந்து அதிகமாக வந்து இருக்கிற மாதிரி ஒரு டேங்க் சூஸ் பண்ணேன். ஸோ நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஒரு ஃபுல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவோம். ஸோ நான் இப்போ ஏரேஷனு மற்றபடி பிளான்ட் செட்டப்பு இது எல்லாமே வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆரஞ்ச் மாலை வந்து பார்க்கலாம். ஓகே, தேர்ட் வெரைட்டி நம்ம எடுத்திருந்த மாலிஸ் வந்து இதுதான். ஸோ ஆரஞ்ச் மாலி உங்களுக்கு யூஸ்வலாக எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இது வந்து இந்த 3 வெரைட்டியுமே வந்து நான் ரொம்ப ரேர் வெரைட்டியா அப்படின்னாலாம் கிடையாது. ஸோ இது ஒரு யூஸ்வல் தான். ஸோ ரொம்ப நாளாக நான் வளர்க்காம இருந்தது. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃப்ளவர் ஹான்ஸு, பீடாஸு, ஸோ லைவ் லேண்ட்ஸ் இது மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யூஸ்வலாக இல்லாமல் எனக்கு ரொம்ப நாளாக இது கொஞ்சம் வளர்க்கணும்னு ஃபுட் ஆசை. அதனால தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு யூஷுவல் பர்பஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ப்ரீடிங்காகவும் அதை எடுத்துருக்கோம். ஸோ எப்பயுமே என்கிட்ட நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் மாலைஸ் தான் இது. ஓகே, இனிமேல் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து வீக்லி வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஸோ எல்லாருமே வந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீ போக போக நமக்கு தேவையான எல்லா வீடியோஸும் இன்ஃபர்மேட்டிவாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ்எம் அக்வா கார்டன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டெய்லி வீடியோஸ் போட முடியாதுனாலும் வீக்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து அப்டேட்ஸாக வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வந்து அந்த ரீசெட் மை அக்வேரியம் வந்து வீடியோஸ் பார்க்காதவங்க ஐ பட்டன் கொடுப்பேன், பாருங்கள். ஸோ பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம்.